அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்னி முறைகேட்டை எஸ்ஐடி விசாரிக்கும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விசாரணை குழு விசாரணை மேற்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது 10 அதிகாரிகளை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், அந்த குழுவை கொண்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மட்டும் ஏன் இத்தனை விதிமுறைகள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைத்த வாதம் என்ன, நீதிபதிகள் அதுக்கு என்ன தெரிவித்திருக்காங்க, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் சிறுநீரக மோசடி விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் கே மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை மேற்கொள்வதற்கு தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும், அதே வேளையில் நீதிமன்ற உத்தரவிற்கு தாங்கள் தான் அதிகாரிகளை தேர்ந்தெடுப்போம் என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுதான் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. ஏனெனில் நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் என்பது ஆங்காங்கே இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு குழுவை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நிர்வாக ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும் எனவும், எனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் தாங்கள் 10 அதிகாரிகளை பரிந்துரை செய்கிறோம், அதிலிருந்து சிறப்பு குழுவை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்பதே தங்களுடைய நிலைப்பாடு என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. அப்பொழுது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மட்டும் ஏன் இத்தனை மேல்முறையீடுகள் உச்சநீதிமன்றத்திற்கு வருகின்றன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் சிபிஐ விசாரணை என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் அனைத்து சாராம்சங்களையும் கருத்தில் கொண்டு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்படுத்தி இருக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்துவதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதே வேளையில் அதிகாரிகளின் பெயர்களை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், அதிலிருந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நீதிமன்றம் குழுவை அமைத்தால் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் தற்பொழுது நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் 200 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் என பல தொலைவான இடங்களிலிருந்து வருகிறார்கள். இது நிர்வாக ரீதியிலான சிக்கலை அரசுக்கு ஏற்படுத்தும். அதனால்தான் தங்கள் தரப்பில் அதிகாரிகளை பரிந்துரைப்பதாகவும் அதிலிருந்து நீதிமன்றம் குழு அமைக்கட்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது நாமக்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள சிறந்த அதிகாரிகளின் பெயரை வழங்குவதாகவும் அதிலிருந்து நீதிமன்றம் தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது அதற்கு நீதிபதிகள் சிறுநீரக மோசடி நடைபெறக்கூடிய மாவட்டங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து அதிகாரிகளை சிறப்பு குழுவில் நியமிக்கும் கோரிக்கையை தாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் அதிலிருந்து தாங்கள் முரண்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சிறப்பு குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு வைத்திருந்த கோரிக்கையை தாங்கள் ஏற்கவில்லை. அதே வேளையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய உத்தரவுக்குள்ளும் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான கூறியிருந்த கருத்துக்களை நீக்குவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மேற்கண்ட உத்தரவுகளை பிறப்பித்து தமிழ்நாடு அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவானது முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது சிறப்பு குழு அமைக்கும் விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் இந்த வழக்கு தீர்ப்பின் பொழுது காவல்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை மட்டும் தாங்கள் நீக்குவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்து இந்த மனுவை முடித்து வைத்திருக்கிறது.